அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசையானது வந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான கிரகநிலை கிரக மாற்றங்களால் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கடகராசி. கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தனத்தில் கேது, அஷ்டம ஸ்தனத்தில் சனி, பாக்கிய ஸ்தனத்தில் செவ்வாய் ராகு, தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தனத்தில் சூரியன் குரு என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தனத்தில் இருந்து அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தனத்தில் இருந்து அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வாக்கு வன்மையால் பல நன்மைகள் உண்டாகும். செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம், கவனம் தேவை. எதிர்ப்புகள் விலகும், காரிய தடைகள் நீங்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். தடைப்பட்டு இருந்த வீடு கட்டும் பணிகளும் நிறைவடையும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பண வரத்து திருப்தி தரும். எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும். மேலும் எந்த விதமான சச்சரவுகளிலும் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கடினமாக உழைத்தால் உங்கள் துறைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் முடித்து விடுவீர்கள். மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் தேவை. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மேலும் ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் விரயஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார். மேலும் ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று வரும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரிக்கின்றார். கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தனத்திலும் சஞ்சரிக்கின்றன. மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். மிகவும் ஏற்றமான இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதமாக இருக்கும். குரு பெயர்ச்சி அஸ்தங்கம் நீங்குவது கடகராசிக்கு மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சாதகமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வீட்டில் இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதி பிறக்கும். சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டாகும். சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கும். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகையை பெற வாய்ப்பு இருக்கிறது. உறவுகளின் பார்வையால் மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் இனிமையானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் காதல் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திடீர் வருமானம், திடீர் லாபம் போன்றவையும் கிடைக்கும். செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சொத்து, நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை உண்டாக்கும். எந்த ஒரு வேலையும் நாளை வரை தள்ளி போடுவதையோ ஜூன் மாதத்தில் கவனக்குறைவாக இருப்பதையோ தவிர்க்க வேண்டும். ஜூன் 2ஆம் பாதியில் உறவினர்களுடனான ஒரு சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையும்.
குடும்பத்திற்காக செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாதத்தின் நடுப்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும். ஒரு சில விஷயங்கள் தாமதமாகலாம். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. இவை அனைத்துமே கடக ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுவது போன்ற சாதகமான பலன்களை கொடுக்கும். மேலும் மாத இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்கிறது. ராகு கேது பயிற்சியிலும் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஜூன் மாதம் முதல் நாளே 2 முக்கியமான கிரகங்களின் பயிற்சி நடந்தது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் கடகராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தை கொண்டு வரும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. இவை அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுவது போன்ற சாதகமான பலனையும் கொடுக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கிறது. அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வசந்தமான மாதமாக இருக்கும். இதனால் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இனி இல்லாமல் செய்வார். தொழில், வியாபாரம், வேலையில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வருவாய் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு நனவாகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்கள் வாழ்க்கையில் இனி தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தன குடும்ப அதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனை மறையும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களுக்கான மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க கூடியவர்களாக உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கின்றது. சனி பகவான் 8 சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு, சூரியன் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். தொழில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகும். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். பணியாளர்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்பு வந்து சேரும். மேலும் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் சேருவீர்கள். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீர்கள். பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். 11இல் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். தனித்திறமை வெளிப்படும். வழக்கும் சாதகமாகும். பெண்களுக்கு இனியமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். செல்வாக்கு உயரும். கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வருவதும், விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வருவதும் நன்மையை தரும்.
அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 6, 9 மற்றும் 11. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.